இப்போ அடுத்ததா இந்த கட உபநிஷதம் மரணத்திற்கு பின்னால் இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நசிகேதன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன். அவனோட அப்பா வந்து வாஜசிரவஸ் அப்படிங்கிறவர். இவங்க 2 பேரையும் வச்சு தான் யமதர்மராஜன் இவங்கள வச்சு தான் இந்த உபநிஷதம் இருக்க போகுது. பொதுவாவே வந்து இந்த இயற்கை, பிரபஞ்சம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இயற்கையை வந்து பல்வேறு சக்திகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்கு. பல்வேறு சக்திகள் இருக்கிறதுனால தான் தினமும் வந்து இந்த சூரியன் உதிக்கிறது, காற்று அடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, மழை பெய்றது எல்லாமே நம்மளுக்கு இயற்கையில மாறா நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சக்தியுமே வந்து ஒரு தேவர்களா அவங்க பார்த்தாங்க. இப்ப இந்த ஒரு தேவர்கள நினைச்சும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த முனிவர்கள், ரிஷிகள்லாம் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு தேவர்களையும் வழிபடணும், வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்காக அந்த தேவர்களுக்குன்னு ஒரு உரிய வழிபாட்டு முறைய நீங்க கடைபிடிக்கணும். அப்ப அந்த வழிபாட்டு முறைக்குன்னு ஒரு பெயர் இருக்கணும் இல்லையா? அதற்கு அவங்க வச்ச பெயர் தான் யாகம் அப்படிங்கிறது. இப்ப முதல்ல யாகம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, உடனே யாக குண்டம், அக்னி விளக்கணும், அதற்கான பொருள், மந்திரம் இந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். எல்லாமே கரெக்ட். அப்போ முதல்ல ஒரு யாகம் வளர்க்கணும் அப்படின்னா, அந்த யாக குண்டம் அமைக்கணும். அதற்குரிய எந்த தேவரோ அதற்குரிய மந்திரங்கள் ரெடி பண்ணணும். அக்னி வளர்க்கணும். அந்த தேவர்களுக்குன்னு உரிய பொருள்கள சரியான அளவுல, சரியான முறையில சமர்ப்பிச்சா மட்டும்தான் அந்த யாகத்தோட பலன் முழுசா கிடைக்கும். அப்படிதான் இங்க ஒருத்தர் யாகம் செய்றார். இந்த யாகத்துல எல்லாம் மேன்மையான யாகமா ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா விஸ்வஜித் யாகம். அது என்ன விஸ்வஜித் யாகம் அப்படின்னா, ஒரு பேரரசனாகி உலகத்தையே ஆளணும். உலகத்துல இருக்கிற எல்லாமே அனைத்துமே எனக்கும் கிடைக்கணும். எல்லா பலனும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வஜித் யாகம். அப்ப யாகமே இவ்வளோ பெரிய வந்து ஒரு பலனை கேட்கிறோமே, அப்ப அதற்குரிய நிபந்தனையும் எவ்வளோ கடுமையா இருக்கணும். அப்ப விஸ்வஜித் யாகத்துக்குன்னு இருக்கிற கடுமையான நிபந்தனை என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் விஸ்வஜித் யாகம் செய்கிறாரோ அவங்க தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே துறந்துடணும். இப்போ இந்த வாஜசிரவஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த வாஜசிரவஸ் என்ன பண்றாரு, தனக்கு எல்லாமே கிடைக்கணும். அதுவும் எப்படி கிடைக்கணும், நான் ஒரு பேரரசனாகி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மகிழ்ச்சி, எல்லா சந்தோஷம், செல்வம் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், இந்த உலகத்தையே நான் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்பட்டவர் என்ன செய்வார், உடனே இந்த விஸ்வஜித் யாகம் செய்கிறார். இந்த விஸ்வஜித் யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது அது முடிகிற தருவாயில் வந்துருச்சு. இப்போ சொல்கிறாங்க, ஒன்றையும் பொருளையும் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உடனே தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் வீட்டில் எவ்வளவு பசுக்கள் இருக்கோ அதை வச்சு தான் அவர் எவ்வளோ செல்வந்தர், எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழறாரு அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட பசுக்களை முதல்ல தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வாஜசிரவஸ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப புல்லெல்லாம் காஞ்ச புல்லெல்லாம் மேய்ஞ்சு முடிச்சுட்டு, பசும்பால் தாங்கிட்ட இருக்க பாலெல்லாம் கறந்து முடிச்சுட்டு, தன்னால் கன்று கூட போட முடியாது அப்படிப்பட்ட வயதான பசுக்களை போய் தானம் பண்ணுறார். இதையெல்லாம் யார் பார்க்குறாருன்னா, இந்த வாஜசிரவஸோட பையன் நசிகேதன் அப்படிங்கிற சிறுவன் பார்க்குறார். அவர் பார்க்குறாரு, என்னடா அது நம்மளோட அப்பா யாகம் செய்கிறாரு சரி, அந்த யாகத்துக்கு இப்படிப்பட்ட பசுக்களை கொடுத்தா அதற்கான பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ நம்ம அப்பாவுக்கு யாகத்தோட அடிப்படையே என்னன்னு தெரியலையா, அப்போ 2 விதமான தவறை செய்கிறாரு நம்ம அப்பா, இதனால் அவருக்கு துன்பம்ல நேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் யோசிச்சுட்டு போய் அப்பாட்ட கேட்குறாரு. இந்த நசிகேதன்கிற பையன் எப்படிப்பட்ட பையன்னா, ரொம்ப எந்த விஷயம் எடுத்தாலும் ரொம்ப சிரத்தை எடுத்து செய்கிற பையன். நசிகேதன் உடனே அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்கப்பா. நேராக சொல்லக்கூடாது, ஏன்னா தந்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நம்ம இப்படி நேராகவும் சொல்லிடக்கூடாது அப்பா கிட்ட. அப்போ நம்ம அப்பா கிட்ட புரிய வைக்கணும். உடனே போய் என்ன கேட்குறாரு, அப்பா என்ன யாருக்குப்பா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இந்த பையன் அப்படி கேட்குறாருன்னா, எப்பவுமே வந்து இந்த பையனுக்கு தன்னை பற்றின சுயமதிப்பு அதிகம். எதனாலன்னா, நான் எப்பவுமே நிறையா விஷயங்கள்ல முதல்ல இருக்கேன். அதாவது முதல் இடத்துல இருக்கேன். நிறையா விஷயங்கள்ல அதற்கு அடுத்த இடத்துல இருக்கேன். அப்படிப்பட்ட நான் போய் புரிய வைக்கணும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. அப்பா என்ன யாருக்குப்பா கொடுக்க போறீங்க? ஏன்னா யாருக்குமே வந்து பெற்றவர்களுக்கு வந்து தன்னோட குழந்தைங்களை விட பெரிய செல்வம் வேற எதுவுமே இல்லை. அதனால நம்மள யாரு கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் கேட்குறாரு. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு கோவமா, முதல் முறை கேட்குறான் இந்த பையன். எதுவும் பதில் சொல்லலை. 2வது முறையும் கேட்டோன்னே அப்பா எதுவும் பதில் சொல்லலை. 3வது முறை கேட்டவுடனே என்ன சொல்கிறாரு, உன்னை எமனுக்கு தூக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிடுறாரு. உடனே இந்த பையனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ நம்ம யமலோகம் போகணும், அதுதான் அப்பா வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பையன் என்ன பண்ணுறாரு, போய் அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீங்கள் வந்து யாகம் செய்கிறீங்க, அதோட பலன் முழுமையாக கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வயதான பசுக்களை வந்து கொடுக்கக்கூடாதுப்பா. நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன். எல்லா பெற்றவங்களுக்குமே வந்து பிள்ளைங்க தான் பெரிய செல்வம். ஆனால் நீங்கள் வந்து என்னையே வந்து யமனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் வார்த்தையை நான் மதிக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த யமலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அப்பாவுக்கு புரியுது, நம்ம வந்து கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், நம்ம பையன் யமலோகம் போகிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு. அவர் ஒரு தவிப்போட ஒரு அதிர்ச்சியில் நிற்கும்போது, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நசிகேதன்கிற பையன் யமலோகம் கிளம்பிடுறார். இவர் யமலோகம் போகிற நேரம் அங்கே யமதர்மன் இல்லை, அவர் வெளியில் போயிட்டார். யமதர்மன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி எத்தனை நாட்கள் காத்திருக்காருன்னு பார்த்தோன்னா 3 நாட்கள் நசிகேதன் யமலோக வாசல்லே காத்திருக்கார். யமதர்மன் வராரு, 3வது நாள் வராரு. வந்தோடனே அவரோட மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி ஒரு சிறுவன் 3 நாளாக வந்து உங்களை பார்க்க காத்திருக்காரு. அதுலேயும் மந்திரிகள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, ஐயா நம்மளை பொறுத்த வரைக்கும் விருந்தாளி அப்படிங்கிறவங்க வந்து இறைவனுக்கு சமமானவங்க. ஒரு விருந்தாளி ஒரு நேரம் வர்றாங்கன்னா அவங்க தான் அந்த நேரம் நமக்கு இறைவன். அவங்கள வந்து உபசரித்து மரியாதை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் 3 நாளாக நீங்கள் இல்லை, அந்த தவறை இனிமையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே, மந்திரிகள்லாம் சொன்னோன்னே பரபரப்பாக யமதர்மன் கிளம்பி வாங்க நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி யமலோகத்தோட வாசலுக்கு வந்து, அப்பா சிறுவனே நீ வந்து 3 நாள் ஆகுதான், உன்னை 3 நாள் நான் காக்க வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. அதற்கு பலனா நான் என்ன பண்ணுறேன், 3 வரங்கள் உனக்கு தரேன், நீ முதல்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல்ல தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த சிறுவனுக்கு. ரொம்ப சந்தோஷம் யமதர்மராஜா, நான் உங்களை பார்த்ததே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நான் முதல்ல வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வயதான பசுக்களை தானம் கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பாவை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவரே தெரியாமல் தான் அப்படி ஒரு தவறை நிகழ்த்திட்டாரு. நான் இப்போ திரும்ப போகிறேன். நான் வந்திருக்கிறதோ யமலோகம். இப்போ என்னை நீங்கள் திரும்ப அனுப்புகிறீங்க, நான் சின்ன குழந்தைன்னு. நான் திரும்ப பூலோகத்துக்கு போனால் எங்கள் அப்பா வந்திருக்கிறது என் பையன்தான், என்னோட பையன் நசிகேதன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நான் எப்படி குணநலனோடு இருக்கணும், என்னை அப்படியே ஏற்றுக்கணும். அதாவது நான் ஒரு பேயோ பீசாசோ பூதமோ அப்படின்னு நினச்சி என்னை பார்த்து பயப்படக்கூடாது, என்னைய அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த சிறுவன். உடனே இவர் சொல்கிறார், உன்னோட வேதனை எனக்கு புரியுதுப்பா, நீ திரும்ப இப்போ பூலோகம் போனால் கூட உங்கள் அப்பா உன்னை அப்படியே ஏற்றுப்பாரு, நீ என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏற்றுப்பாரு. இதான் நான் உனக்கு கொடுக்குற முதல் வரம் அப்படின்னு சொல்லிடுறார். சரி இப்போ நீ அடுத்ததாக 2வது வரத்தை கேளு அப்படின்னு சொல்கிறார். உடனே 2வது வரத்தை கேட்குறாரு. யமதர்மராஜா, இந்த பூமியில் வந்து பூலோகத்தில் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பூலோக வாழ்க்கை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முடிஞ்சிடுது. பிறகுறாங்க, சாப்பிட்றாங்க, வளர்றாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, அதற்கப்புறம் மரணம் ஆயிடுது. இங்கே வந்தோன்னே முடிஞ்சிடுது. மனிதர்களுக்கெல்லாம் என்ன நினைவில் இருக்குன்னா, இந்த சொர்க்கம்ங்கிற ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், அங்கே எந்த தடையும் கிடையாது, சுதந்திரமாக இருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் வந்து மனிதர்கள் ஆட்டுவிக்குது. யாரை கேட்டாலும் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த யமலோகத்தில் நீ இருக்கிறதுனால உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்கப்பா. அதனால இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி தான் என்ன? ஏன்னா சொர்க்கத்தில் நீயும் இருக்க மாட்ட, நீ இங்கே இருக்க. அதனால மக்களுக்கு அங்கே மகிழ்ச்சி கிடைக்குது. அப்படி அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு தான், நீ கேட்குறது ரொம்ப கரெக்டு தான். ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு யாகம் இருக்குது, அதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த யாகம்ங்கிறது வந்து புற உலகத்துக்கு நம்ம செய்கிறது, அதுவே அக உலகத்துலன்னு ஒன்று செய்யணும். அதுக்கு பேர் வித்யை. வித்யைனா என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அளவு கடந்த ஞானம், அளவு கடந்த அறிவு, இந்த 3வது கண் திறக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பேர் இந்த வித்யை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வித்யையை அகத்தில் செய்யணும், உன்னோட உள்ளத்தில் மனதார அகத்துக்குள்ளே செய்யணும். இந்த புறயாகத்தோடு சேர்ந்து அந்த அக வித்யையும் செஞ்சால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த புற யாகம் எப்படி செய்யணும், எப்படி யாக குண்டம் அமைக்கணும், எத்தனை கற்கள் வைக்கணும், யாகத்துக்கு என்ன விதமான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறார். உடனே நசிகேதன் பிடிச்சிட்டு திரும்ப சொல்கிறார், இப்படி அமைக்கணும், இத்தனை கற்கள் வைக்கணும், இந்தந்த மந்திரம்லாம் பயன்படுத்தணும் எல்லாம் சொன்னோன்னே யமதர்மன் அசந்து போயிட்டார். ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஒரே தடவை கேட்டுட்டு திரும்ப அவருக்கு பதில் சொன்னது கிடையாது. உடனே நசிகேதனை கட்டி தழுவி சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு, எப்பா ஒரு குருவுக்கான சீடனுக்குரிய அத்தனை தகுதியும் உனக்கு இருக்குது, ஒரு குருவாக நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன் ரொம்ப. நான் சொல்கிறத கேட்டு நீ அப்படியே அதை திரும்ப சொல்லிட்ட, அதனால நான் உனக்கு இன்னொரு வரம் நானாகவே மனம் மகிழ்ந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய வேலைப்பாடு உள்ள ஒரு வண்ண வண்ண மணிகளாலான ஒரு மணி மாலையை கொடுக்குறார்.
குடுத்துட்டு சொல்றாரு, "எப்பா இந்த மணிமாலையோட முக்கியத்துவம் என்ன அப்டின்னா, இது ஒரு ஒரு வண்ணத்துல இருக்கு இல்லையா? ஒரு ஒரு வண்ணமும் ஒரு ஒரு யாகங்கள குறிக்கக்கூடியது. இத பற்றின விஷயங்கள் எல்லாமே உனக்கு காலப்போக்குல தெரியும். இந்த மணிமாலையும் நான் உனக்கு பரிசா தர்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு அதிலேயே சொல்லிடுறாரு. இப்போ புறயாகத்த பத்தி உனக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த அகத்துல ஒரு யாகம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அத நீ ரொம்ப இன்னும் கவனமா கேட்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே நசிகேதன் சொல்றாரு, "நீங்க அதுவும் சொல்லுங்க யமதர்மராஜா, நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சொல்றாரு, எப்பவுமே வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்மாங்கிறது வந்து நம்மளோட இதய குகை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குப்பா. அந்த இதய குகையும் யார் ஒருத்தர் தட்டி எழுப்பி ஒரு 3 செயல்கள 3 பேர் தொடர்போட செய்றாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழிய கரெக்ட்டா கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. அது முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 பேரோட தொடர்பு ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா மனிதருக்குமே அப்படின்னு சொல்றார். அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாய், தந்தை, குரு. ஒரு தாய் குழந்தைங்களுக்கு காட்டுற அன்பு, அரவணைப்பு, அக்கறை எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா அப்பா. அப்பாவோட வழிநடத்துதல், பழக்கவழக்கம், குணநலன்கள கத்துக் குடுக்குறதுல இதுல அப்பாவோட பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா குரு. ஒரு இறைவனை எப்படியெல்லாம் போய் சென்றடையணும், அந்த இறை கருத்துக்கள நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு குரு. அதனால இவங்க 3 பேரோட தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு அவசியம். அதனால இந்த 3 பேர் தொடர்போட 3 விதமான பயிற்சிகள கட்டாயம் செய்றவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.